ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 14. எபிசோடு 13 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் கிளானை விட்டு போக ரெடியாக இருக்கான். இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க இப்போ இருக்கிற இடம் கிரிப்ட். 1000 வருஷமாக கிளானை காப்பாற்றின ஒரு சில முக்கியமான ஹீரோக்களை புதைச்சிருக்கிற இடம் இது. ஆனால் பஸ்ட் லீடரை மட்டும் வேறு இடத்துல புதைச்சிருக்காங்கன்னு கீரன் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆள்கிட்ட இருக்கிற அதே பவர்னால தான் அவங்க பஸ்ட் லீடரோட பாடியை வாங்க முடியலை. அவர் செத்ததும் ரன் ஹேண்டல்ஸ் இனிமேல் மேஜிக் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சிஃபால்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கார்னர் பண்ணிட்டானுங்க. நடக்கும்போதே ரன் ஹேண்டல்ஸ் உடம்புல மானா பவர் உருவாகக்கூடாதுன்னு ஒரு பெரிய சாபத்தையும் விட்டுட்டானுங்க. உனக்கு இந்த பவர் எப்படி கிடைச்சதுன்னு பஸ்ட் டைம் கேட்டப்போ நம்மளால பொய் சொன்னது கீரனுக்கு ஞாபகம் வருது. ஆனால் அதே பொய்யை இப்போ சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும். டால்டரெட் தான் நம்ம ஆளை கான்ட்ராக்டராக மாற்றினான்னு கீரன் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த புது பவரை வச்சு பையன் கிளானையே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வருவானான்னு தெரிஞ்சுக்க அவங்க அப்பா செம கியூரியஸாக இருக்காரு. வேர்ல்டுலேயே தன்னோட கிளானை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பி வந்து என் இடத்த பிடிச்சி இந்த கிளானை ரூல் பண்ணுவேன்னு நம்மளால கெத்தா சொல்கிறான். நம்ம ஆள் வச்சிருக்கிற வேற லெவல் ரீசனை கேட்டு கீரன் நக்கலா சிரிக்கிறாரு. முடிவு எடுக்க நம்ம ஆளுக்கு 5 வருஷம் டைம் கொடுக்கப்பட அப்பாவை மீட் பண்ண நம்ம ஆள் செம்ம மாசா ரெடி ஆகுறான். கான்வர்சேஷன் முடிஞ்சதும் உடனே அங்கிருந்து கிளம்ப நம்மளால நினைக்கிறான். ஆனால் ஜில்லி அவரோட பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியில் இருக்கிற எந்த பவர் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்கக்கூடாதுன்னு ரன் ஹேண்டல்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் கவலையை விடுங்க பாஸ், நம்மால் எல்லாத்தையும் ஒண்டியாக ஹேண்டில் பண்ண செம்மையாக ரெடி ஆகிட்டான். அதுக்காக ஜில்லி இவளை கஷ்டப்படுறதை நினச்சி நம்மால் ஃபீல் பண்ணாலும் நம்மால் ஒரு ரிசர்வ் ஃப்ளாக் பீரர் ஆனதில் அவளுக்கு செம்ம ஹாப்பி. கடைசியாக ஒரு தடவை ரன் ஹேண்டல் எஸ்டேட்டை திரும்பி பார்க்குறான். இங்கேருந்து தான் நம்ம ஆளோட ரியல் ஜர்னி ஆரம்பிக்க போகுதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அப்படியே சீன் மாறினா கீரன் யோசிச்சுட்டு இருக்காரு. சிஃபால்ஸ் போட்ட பேக்கடை உடைக்க முடியலனாலும் தன்னோட பவரால் இந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கலாம். ஆனால் அவரோட பையன் காட் ஆஃப் டார்க்னஸ் பவர் வச்சுருக்கான். பையன் ஃபியூச்சரில் என்ன வாங்க போகிறான்? ரன் ஹேண்டல்ஸுக்கு இருக்கிற அந்த லைஃப் டைம் சாபத்தை அவன் உடப்பானான்னு நினச்சி கீரன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஜூனியர் கேடட்ஸ் லூனான்னு யார்கிட்டையும் சொல்லாமல் நம்மளால கிளம்புறான். ட்ரைனிங்காக தானே வெளியே போகிறோம், அதனால் அவள் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுறான். சீன் இப்போ ஜில்லி இருக்க இடத்துக்கு மாறுது. ஜில்லி இப்போ எங்கே போகிறதுன்னு யோசிக்கிறா. வழக்கமாக ரிசர்வ் ஃப்ளாக் பியர்ஸ் எம்டி ஸ்லாசஸ் ஏரியாவுக்கு போய் கிரிமினல்ஸை பிடிச்சி தங்களோட கெத்தை காட்டுவாங்க. ஒரு உண்மையான ஃப்ளாக் பீரர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரெப்புடேஷனை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். சரி, அந்த வயசுலேயே பவர்ஃபுல் வாரியர்ஸ் அடித்து தூக்கி மேட் உமன் ஆஃப் தி சவுத்துன்னு கெத்தாக பேர் வாங்கினா மற்றவங்க 2 வருஷத்தில் திரும்ப வர நம்மால் வேர்ல்டை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சிரி நினைக்கிறா. நம்மால் பவரை மாஸ்டர் பண்ணிட்டு தான் வரணும்னு கீரன் விரும்புகிறாரு. நம்மால் ஆர்கன் கிங்டம் போக பிளான் பண்ணுறான். அது ஒரு டேஞ்சரஸான சிஃபால் ஏரியா. இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். அங்கே இருக்கிற லோக்கல் மக்களை மிரட்டி பணம் பறிக்கிற மெர்சனரிஸ் பற்றி நம்மால் கேள்விப்பட்டிருக்கான். இதை கேட்டதும் ஜில்லி செம்ம எக்ஸைட்டட் ஆகுறா. ஆனால் உண்மை என்னன்னா நம்மால் சும்மா ரீல் விடுறான். லாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை வச்சு தான் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். டெஸ்ஸிங்கிற ஒரு கிரிமினல் குரூப் அண்டர் கிரவுண்டில் மிஸ்டீரியஸான ஐட்டத்தை வச்சு ஏலம் விடுறானுங்க. அந்த வேல்யூபிளான ஐட்டத்தை தான் நம்ம ஆளோட டார்கெட்டு. அந்த கிங்டமுக்கு ஒரே செகண்டில் போக போர்ட்டல் யூஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியோ கிளான் மெம்பருங்கிற பவரையோ யூஸ் பண்ணக்கூடாது. ஜியான் கிங்டம் போகிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லைன்னு ஜில்லி கிட்ட சொல்கிறான். நம்ம ஆளுக்கு பர்சனல் எஸ்கார்டா முராக்கன் ஹெல்ப் தேவைப்படுது. முராக்கன் ரிஸ்க் எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு கார்ஜியஸான டார்க் டிராகனாக மாறுறான். சீன் மாறினா கேசலில் லூனாவுக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல். வீட்டை விட்டு போனதும் நம்ம ஆள் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான பிளானை போடுவான்னு அவளுக்கு செம்ம ஷாக்கு. கொல்லாமல் போனதை நினச்சி அவளுக்கு செம்ம காண்டாக இருந்தாலும் நம்ம ஆள் சக்ஸஸ் ஆகணும்னு மனசாரா நினைக்கிறா. ஒரு வழியாக ஜியான் கிங்டமுக்கு வந்ததும் அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணதில் ஜில்லிக்கு ட்ராவல் சிக்னஸ் வந்துடுது. டார்க் டிராகனாக இருந்தாலும் முராக்கன் அவளை நினச்சி செம்மையாக ஃபீல் பண்ணுறான். ட்ரெஸ் மாதிரி அவளை பார்த்துக்க முராக்கனை விட்டுட்டு பணத்தை ரெடி பண்ண நம்மளால் வெளியே போகிறான். நம்ம ஆளோட பஸ்டரியல் மிஷினில் நம்ம ஆள் காப்பாற்றின செம்பர்வெல் ஞாபகம் இருக்கா? ரன் ஹேண்டல் பார்ட்டிக்கு தன்னை கூப்பிடலையேன்னு அவன் செம்ம ஃபீலிங்கில் இருக்கான். நல்ல வேலையாக நம்ம ஆள் கரெக்டான அங்கே போகிறான். சத்தமே இல்லாமல் என்ட்ரி கொடுத்து அவனை ஷாக் ஆகி ஹெல்ப் கேட்குறான். எங்களுக்கு நிறைய பணம் வேணும்னு நம்மால் கேட்டதும் செம்பருக்கு செம்ம சர்ப்ரைஸ். அன்அஃபீஷியல் ஃப்ளாக் வீரர்ஸ் தங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ரன் ஹேண்டல் ஃபேமிலி பேரை யூஸ் பண்ணாமல் சொந்த பவர்லேயே சர்வைவ் ஆகிறது தான் அவங்க மிஷன். இதனால் பணம் ரெடி பண்ணுறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு பணம் சேர்க்கவே பஸ்ட்டு சில மாதம் கஷ்டப்படுவாங்க.
இப்படித்தான் வறுமையில் வாடி சாதாரண மனுஷங்களோட கஷ்டத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்மால் விஷயத்தில் இப்படி நடக்கவே இல்லை. செம்பர் கொடுத்த பணத்தினால அவங்களுக்கு செம்ம ஸ்டார்டிங் கிடச்சிது. நம்மால் செஞ்ச ஹெல்ப்புக்கு செம்பர் கரெக்டாக திருப்பி செஞ்சிட்டான். டெலிபோர்ட் பண்ண ரெடி ஆகும்போது டிராகன் போன வாட்டி மாதிரி வாந்தி எடுத்துல கூடாதுன்னு நம்மால் நினைக்கிறான். நேராக ஆர்கன் கிங்டம்க்கு பறந்து போகாததுக்கு காரணம் டிஃபால்ஸ் கண்ட்ரோலில் நிறைய டிராகன்ஸ் இருக்குது. அப்படி பறந்து போனால் அது டிக்ளரேஷன் ஆஃப் வார் ஆரம்பித்த மாதிரி ஆகிடும். அந்த லூசு சோர்சரஸ் வானத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறத நினச்சி முராக்கனுக்கு செம்ம கடுப்பு. கிளான் கிட்ட இருந்து பவர்ஃபுல்லான டிராகன்ஸும் இருக்குது. அதை உருவாக்குன காடும் இருக்காங்க. நான் ரன்ஹேண்டல்ஸ் கிட்ட ஒரே ஒரு டிராகன் ஒரு பையன் மட்டும்தான் இருக்காங்க. இது கிளானிக்கே தெரியாது. நம்ம ஆளோட அப்பா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா சிஃபால்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய உண்மை புரிய வருது. இவ்வளவு கான்ட்ராக்டர்ஸை ஒரே ஜெனரேஷனில் கொண்டு வர்றது சாத்தியமே இல்லாத விஷயம். என்ட்ரன்ஸுக்கு வந்ததும் நம்ம ஆளோட யோசனை கட் ஆகுது. ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆள் தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றிட்டான். டெலிபோர்ட்டேஷன் ஆக்டிவேட் ஆக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெடி பண்ண ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்குன்னு ஜில்லி ஆச்சரியப்படுறா. எந்த செக்யூரிட்டியையும் ஈஸியாக பைபாஸ் பண்ணுறாங்க. டெலிபோர்ட்டேஷன் அப்போ முராக்கன் பயப்பட ஆர்கன் கிங்டமுக்கு வந்ததை நம்மால் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஒரு வழியாக இங்கே வந்துட்டாங்க. நம்மால் தன்னோட கடைசி வருஷத்தை இதே கேபிட்டலில் தான் கழிச்சான். எனக்கு இருந்ததை விட இப்போ பெருசாக ஒன்றும் மாறலை. மக்கள் எப்பவும் போல் டல்லாக இருக்காங்க. டெஸ்டிங் கிரிமினல் குரூப்னால கிரியேட் ஆன அந்த டார்க்கான அட்மாஸ்பியரை ஜில்லி கூட ஃபீல் பண்ணுறா. டார்கெட்ஸை தூக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ரூம் போடணும்னு நம்மால் ப்ரியாரிட்டி கொடுக்குறான். ஒரு சாதாரண வீட்டை பார்க்குறாங்க. முராக்கனுக்கு செம்ம காண்டு. நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தேடாமல் இப்படி ஒரு உடஞ்ச குடிசையை சூஸ் பண்ணுறானேன்னு கடுப்பாகிறான். இப்போதைக்கு செலவை கம்மியாக வச்சுக்கலாம்னு நம்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். முராக்கனுக்கு இதில் உடன்பாடு இல்லைனாலும் கடைசியில் ஒத்துக்கிறான். உள்ளே போனதும் லோக்கல் இன் கீப்பர் கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சர்ப்ரைஸ் ஆகி வெல்கம் பண்ண ட்ரிங்க்ஸு கொடுக்குறான். ஆனால் அந்த ஜூஸில் ஏதோ கலந்துருக்குன்னு முராக்கனுக்கு தெரியுது. இந்த சில்லறத்தனமான வேலைக்காக கிளாஸை அவன் மூஞ்சிலே அடித்து உடைக்கிறான். அவளோட குரூப் கிட்டே கேம் ஆடுனதுக்காக டிராகன் பாய் அவன் மூஞ்சிலே செம்மையாக ஒரு கிக்கு விடுறான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் முராக்கன் அவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். அந்த இன்ஃபர்மேஷன் மெர்ஜென்ட் ஜெட்டு உண்மையிலே பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஆளோட செம்ம ஃப்ரெண்டு. ரன்ஹேண்டல் கிளானை விட்டு துரத்தப்பட்டப்போ அவனுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தது ஹெல்ப் பண்ணான். நான் ஜெட்டு சீக்கிரட்டாக நம்ம ஆளை ஏமாத்தினான். அவன் ஏமாத்துனதுனால நம்ம ஆளு தன்னோட மொத்த சொத்தையும் இழந்தான். அந்த முட்டாள்தனமான பாஸ்ட் லைஃப்பை நினச்சாலே நம்ம ஆளுக்கு செம்ம கடுப்பாகுது. அதனால தான் முராக்கன் ஜெட்டுவை போட்டு அடிக்கும்போது நம்மால் ரொம்ப கேஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து உண்மையை கறக்க நம்மால் பிளான் பண்ணுறான். நான் ஒரு 5 ஸ்டார் ஃபைட்டர்னு ஜெட்டு கத்துனாலும் முராக்கன் அதையெல்லாம் ஒரு மயிரா கூட மதிக்கலை. அவனை சும்மா ரத்த கலீரை ஆக்கிக்கிட்டு இருக்கான். அவன் சாகிற சுச்சுவேஷனுக்கு போக நம்மால் நடுவில் வந்து தடுத்து நிறுத்துறான். நம்மால் இப்போ இன்ட்ராகேட் பண்ணுற மூடில் இருக்கான். அந்த மெர்ஜென்ட் ஒழுங்கான பதில் சொல்லலைன்னா அவனை காலி பண்ணிடுவேன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். நம்ம ஆளோட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஜெட்டு பதில் சொல்கிறான். இது வரைக்கும் நான் அவனோட அந்த அசிங்கமான ஹியூமன் டிராஃபிக்கிங் பிஸ்னஸ் டீலிங்கை வெளியே சொல்கிற வரைக்கும் அவன் தங்களை காப்பாற்ற சொல்லி கெஞ்சிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனோட பிளான் என்னன்னா இந்த புதுசாக வந்தவங்கள அன்கான்சியஸ் ஆக்கி விற்று பணமாக்கிடலாம்னு தான். நம்மால் அவனோட அண்டர் கிரவுண்ட் ஆக்ஷன் ஹவுஸ் கனெக்ஷனை வெளியே கொண்டு வரப்போ அவனோட கையை மிதித்து ஃபிங்கரை வெட்டிடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.